ஒடுக்குமுறைகளையும் எதிர்கொண்டு உலகத்தின் கண்முன்னே ஒரு பேரும் இன அழிவை சந்தித்து அதிலிருந்தும் விடுபட முடியாமல் அதனையும் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்குள்ளாகி கொண்டிருக்கும் ஒரு இனத்தின் ஒரு மகனாக பொத்துவிலில் இருந்து பொலிகண்டி வரைக்கும் தன்னுடைய வெற்றுப்பாதங்களால் அளந்த இன்று 5 ஆண்டுகளுக்கு முதல் மாபெரும் எழுச்சி ஒன்றை ஈழத்தமிழ் தேசத்தில் நிகழ்த்திய எங்களின் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வேலன் சுவாமி அவர்களை விழித்தவனாக இன்றைக்கு உலகளாவிய மன்றுகளில் உறுதியான தமிழ் தேசத்தின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் ஆவணமாக்கப்பட்ட 56 ஈழத்தமிழ் தாயகத்தின் பிரதிநிதிகளின் கடிதத்தின் முதற் கையெழுத்தாளர்களாக முதல் விற்பனர்களாக எங்களுடன் இங்கு இணைந்திருக்கும் இன்று பெரும்பாலான ஈழத்தமிழ் உரிமைகள் தொடர்பான விடயங்களில் தன்னுடைய கால்தடங்களை பதித்துக் கொண்டிருக்கும் தங்களுடைய கால்தடங்களை பதித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய மறை மாவட்டத்தின் ஆயர் அதி வணக்கத்துக்குரிய கலாநிதி நோயல் இமானுவேல் அவர்களையும் எங்களுடைய தென்கைலை ஆதீனத்தின் அடிகளார் திரு அகத்தியர் அடிகளார் அவர்களையும் விழித்துக் கொண்டு இந்த மாபெரும் பயணங்களில் எல்லாம் தன்னையும் இணைத்துக் கொண்டு இப்போது வரை தன்னுடைய இடையறாத பயணத்தை மேற்கொண்டிருக்கும் சீலன் அவர்களை, அதே போன்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைத்து குரல்களையும் ஒன்றாக விழித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வின் மிக முக்கியமான தருணத்தை வெளிப்படுத்துவதற்காக நான் இங்கு இணைந்திருக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு ஸ்டிஃபான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்கள் போல இருக்கு. ரைட், எனக்கு தெரியும் நீங்கள் கையில் வைத்திருக்கின்ற ஆவணம் மிகவும் 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 பாரமானது. ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே நடக்கிற கதையை சொல்லுங்கோ என்று சொன்ன இனத்தின் வழித்தோன்றல்கள், இடைவிடாத மன உறுதியை கொண்டவர்கள். ஆகவே இந்த நிகழ்வை இந்த ஒரு அட்டென்ஷன் மைண்டில் இருந்து விடுபட்டு ஒரு ஒரு மிக முக்கியமான சிந்தனைக்குரிய களமாக மாற்றி நீங்கள் அனைவரும் அமர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்று ஈழத்தமிழர்களின் முன்னிலையில் இருக்கும் மிக முக்கியமான விடயங்கள் 2, அல்லது ஈழத்தமிழர்கள் தாங்கி நிற்கின்ற மிக முக்கியமான விடயங்கள் 2. முதலாவது நீதி, 2வது அரசியல் தீர்வு. ஒன்றுடன் ஒன்று எந்த விதத்திலும் சமரசம் செய்ய முடியாத இந்த 2 விடயங்களிலும் தான் தமிழின விடுதலை என்பது தாங்கி இருப்பதாக நாங்கள் நம்புகின்றோம். ஏனெனில் எம்மீது நிகழ்த்தப்பட்ட பன்னாட்டு குற்றங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து உரிமைகளையும் உடைய ஒரு இனம் என்பதால் அந்த நீதியை நோக்கியும் அந்த இனப்படுகொலை ஏன் நிகழ்த்தப்பட்டதோ அந்த அரசியல் வேணவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து உரிமைகளையும் கொண்ட ஒரு இனம் என்பதாலும் இந்த 2 விடயங்களின் மீதுதான் எங்களுடைய சிந்தனைகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஒன்றுடன் ஒன்று இவை சமரசம் செய்யப்படக்கூடாது. ஒரு காலத்தில் எங்களுக்கு அரசியல் தீர்வு தருகின்றோம், உங்களுடைய அரசியல் தீர்வுடன் அனைத்தும் நிறைவேற்றிவிட்டது, நீங்கள் எங்களுக்கு எழுதித்தாருங்கள், நீதிக்கான உங்களின் முன்னோட்டத்தை கைவிடுங்கள் என்ற கோரிக்கை எழுமாக இருந்தால் அன்றும் நாங்கள் விழித்துக் கொள்ள வேண்டியவர்களாகத்தான் இருப்போம். இந்த ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் ஆரம்பம் எப்பொழுது நிகழ்ந்ததென்றால், அதற்கான ஆணை எப்பொழுது கிடைக்கப்பெற்றது என்று நான் கருதுகின்றேன் என்றால், அந்த 56 கையெழுத்துகளும் எந்த விதமான ஒரு தலைப்பும் இன்றி ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பப்பட்டு அதன் மிக முக்கியமான விடயமாக முன்னெப்போதும் இல்லாத வகையில் அனைத்து அடக்குமுறை சட்டங்களுக்கும் உரிமைகளுக்கும் எதிரானது 6வது திருத்தச் சட்டமே, அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய அந்த கடிதத்தின் மீது இடப்பட்ட தமிழ் தேசத்தின் ஒவ்வொரு கையெழுத்துக்கும் தான் இந்த ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் ஆரம்பத்திற்கான ஆணை வழங்கப்பட்டதாக
நான் எண்ணுகின்றேன். கடந்த வருடத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவையின் மீதும் ஐக்கிய நாடுகளின் அனைத்து அலகுகளின் மீதும் இங்கிருந்தும் புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் அனுப்பப்பட்ட அனைத்து கடிதங்களினதும் முழு தகவல்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரு பொது ஆவணமாக ஒரு ஆவணம் கடந்த வருடத்தில் கையளிக்கப்பட்டதானது இந்த உலக நாடுகளின் மீது அவர்கள் இணங்கி ஒழுக வேண்டிய ஒரு சரத்தின் மீது, எப்பொழுதுமே எங்களின் மீது அவர்கள் பாவிக்கின்ற ஒற்றுமையற்ற குரல்கள் என்ற எதிர்வாதத்தின் மீது மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தியதுடன் அந்த குரல்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு வகையில் ஒரே விடயத்தை தான் சொல்கின்றன என்பதை ஆவணமாக்கி ஒன்றாக்கி வழங்கிய போது எங்களுடைய தமிழ் தேசத்தின் பயணமானது கோட்பாடு, கோரிக்கை, செயல் என்ற 3 வடிவங்களின் முதலாவது வடிவமான கோட்பாட்டை நாங்கள் அந்த கடிதங்களினூடாக உருவாக்கி அதை ஒரே ஆவணமாக ஒரு கோரிக்கையாக்கி அதை செயலாக அவர்களிடம் கையளித்திருப்பதானது நீதி நோக்கிய பயணத்தின் எங்களுடைய மிக முக்கியமான கால் தடமாக பதிந்தது. நீங்கள் பெரும்பாலானவர்கள் மனமுடைந்து எழுதுவதை பார்க்கலாம். இவ்வளவு காலமும் ஒன்றுமே செய்யல, சாப்பாட்டுக்குத்தான் இனி நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று. இவ்வாறு எழுதுபவர்கள் பெரும்பாலான பதிவர்களை நான் பார்த்து மனதில் நினைத்துக் கொள்வது என்னவென்றால், உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை எந்த விதத்திலும் ஆய்வுக்குட்படுத்தாது காலை எழுந்தவுடன் ஒரு பதிவை போட்டுவிட்டு அதற்கு லைக்ஸை தேடிக்கொண்டிருக்கும் அவருடைய மனநிலையில் இருந்து கடந்த வருடம் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கையின் கீழ் நீதிக்கான பன்னாட்டு நீதிமன்றத்தின் மீது இந்த அரசின் பொறுப்பை வரையறுப்பதற்கான நடவடிக்கைகள் மீள முழு மூச்சுடன் ஆரம்பித்திருக்கின்றது என்ற செய்தி எங்கள் அனைவருக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இங்கு நாங்கள் நீதி சம்பந்தமாக மிக தெளிவான எங்களுடைய பாதச்சுவட்டை பதிக்க ஆரம்பித்து விட்டோம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் தேசத்தின் விடுதலையானது நீதி மற்றும் அரசியல் தீர்வை சார்ந்திருப்பதால் இந்த அரசியல் தீர்வு என்பதில் தான் எங்களுடைய நிலைமை, கோட்பாடு, கோரிக்கை, செயல் 3மே பெரும் குழப்பம் வாய்ந்ததாக இருக்கின்றது. எதையாவது பெற்றுக்கொண்டு போவோம், 13 பெற்றுக்கொண்டு போவோம், ஏக்கிய ராஜ்யாவில் சமஷ்டியை பெற்றுக்கொண்டு போவோம், சமஷ்டியில் சுயநிர்ணய உரிமையை பெற்றுக்கொண்டு போவோம் என்றெல்லாம் பேசுகின்ற ஒரு அரசியல் நீதி நோக்கிய பயணம் மிக குழப்பமான ஒரு சந்தர்ப்பத்தில் நிற்கும் பொழுதுதான் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்பது பற்றி மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும், வரலாறே என்னுடைய ஆசிரியர் என்று சொன்ன இனத்தின் மக்கள் நாங்கள், சொன்ன தலைவனின் மக்கள் நாங்கள். இந்த வரலாற்றில் மிக முக்கியமான விடயம், புலம்பெயர்ந்த தமிழர்களை எங்களுடைய தீர்வு நடவடிக்கைகளின் போது வெளித்தள்ளும், உரிமை கொள்ள வைக்க முடியாத ஒரு சதிவலை எங்களின் முன்னே பின்னப்பட்டிருப்பதை நாங்கள் அனைவரும் மிக முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெருமளவு மக்கள், ஈழத்தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வதிந்து வந்தாலும் கூட ஈழத்தமிழ் மக்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பெரும் வல்லுநர்களின் புதல்வர்கள் இன்றைக்கு பன்னாட்டு நீதிக்கான நீதிமன்றத்தின் நீதித்துறைக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஈழத்தமிழ் மகன், அவர் ஈழத்தில் பிறக்காதவராக இருந்தாலும் கூட வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் இருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். இவ்வாறானவர்களை விலக்கி வைத்துவிட்டு ஒருபோதும் ஈழத்தமிழினம் தன்னுடைய விடுதலையை நோக்கி பயணிப்பது என்பது மிகவும் அபாயகரமானது. இதை நாங்கள் ஏன் நான் இந்த வரலாற்றை சொன்னேன் என்றால், நீங்கள் இஸ்ரேலிய வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இதற்கு மிகச்சிறந்த பாடம் இருக்கும். எங்கெல்லாம் இஸ்ரேலியர்கள் சென்றார்களோ, எங்கெல்லாம் இஸ்ரேலியத்தை, யூதாயிசத்தை தங்களுடைய
வேதமாக கொண்டார்களோ அங்கெல்லாம் அவர்கள் இஸ்ரேலியர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். எங்கெல்லாம் தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்களோ அங்கெல்லாம் தங்களுடைய ஈழத்தமிழ் அடையாளத்தை பின்பற்றுகிறார்கள் என்றால் அவர்களும் ஈழத்தமிழ் உரிமைக்காக பங்களிக்கக்கூடிய ஒருவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களையும் இணைத்து நாங்கள் முன்னகர வேண்டிய மிக பெரும் பணி கடந்த ஆகஸ்ட் மாதம் அளவில் ஒரு சிந்தனைக்குட்பட்டதாக இருந்தது. ஏன் நான் ஆகஸ்ட் மாதத்தை சொல்றேன் என்றால், உங்களோட கையில் இருக்கிற இந்த கோட்பாடுகள் உருப்பெற்ற மாதம் அந்த ஆகஸ்ட் மாதம் தான். வெறும் 2 பக்கங்களில் எழுதப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய கையில் இருக்கிற இந்த ஆவணம் ஐக்கிய நாடுகள் சபைக்கே உரிய மொழி, உலகளாவிய பல்வேறு தேசங்களின் ராசதந்திர நகர்வுகளுக்குரிய மொழி. அதற்கேற்ற வகையில் தான் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆவணம் 3 படிநிலைகளை கடக்கும் நிலையில் 2வது படிநிலையில் இன்று உங்களுடைய கைகளுக்கு வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு ஒரு பிரேரணை வரப்போகுது என்றால் அதுக்கு 3 படிநிலைகள் இருக்கும். முதலாவது பூஜ்ய வரைவு. இந்த பூஜ்ய வரைவு என்பது நாங்கள் ஆரம்பிக்கின்ற வரைவு. அதற்கு பிறகு இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட கையில் இருக்கிற ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா, சில நேரம் தமிழே நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அன்எடிட்டட் அட்வான்ஸ்ட் அன்எடிட்டட் வெர்ஷன் 5 வண்டி இருக்கும், மேலேயே இருக்கும். இருக்குதா? இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? இருக்கா? இருக்குதா? எஸ், மேலேயே இருக்கும் பாருங்க. ரைட், இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னென்றால் தம்பி ஹாட் போட்டுருங்க. இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்னென்றால், அந்த பூஜ்ய வரைவு சில வல்லுநர்களால் வாசிக்கப்பட்டு மேலும் மெருகூட்டப்பட்டு முதற் கையொப்பமிடப்பட்ட ஒரு வரைவாக இருக்கும். ஏன் இதை அன்எடிட்டட் என்று சொல்றோம் என்றால், இது இப்பொழுது உங்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கையளிக்கப்பட்டிருக்கின்றால், இறுதி தீர்மானத்தை எட்ட முதல் நீங்கள் இந்த வரைவில் திருத்தங்களை செய்ய முடியும் என்பதுதான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றை நாங்கள் தெளிவா சொல்றோம் உங்களுக்கு. இது முடிந்த முடிவல்ல, உங்களோட கையில் இருக்கிறது. இந்த முடிவின் மீது மாற்றங்களை செய்வதற்கும் மேலும் திருத்தங்களை உட்படுத்துவதற்கும் ஈழத்தின் கடைசி தமிழ் மகனுக்கும் உரிமை இருக்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் இதை அந்த வெப்சைட்லையும் விட்டுருக்கோம். இது எதிர்வரும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரையும் திறந்திருக்கும். அதுவரை இதன் மீதான மாற்றங்களை செய்ததற்கு எல்லா தமிழர்களுக்கும் உரிமை உண்டு. வெறுமனே அரசியல் தலைவர்கள் அல்லது சட்டத்தரணிகள் அவர்களுக்கு மட்டும் உரிமை இல்லை. இந்த உரிமை எல்லா தமிழர்களுக்கும் இருக்கிறது. இப்போ நீங்கள் இங்கே கேட்கலாம், சில வேளை ஏன் அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு இந்த கூட்டம் வைக்கல? இதெல்லாம் எங்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள். ஏன் ஒரு ரகசிய கூட்டம் வைக்கணும்? எங்களுக்கு அந்த அளவுக்கு ஈழத்தமிழர்கள் அவ்வளோ பேரையும் ஒரே நாளில் ஒன்றிணைக்கிறதுக்கு கஷ்டம். நல்ல உதாரணம் ஜெராவுக்கு தெரியும். இன்றைக்கு விடிய வாரன்னு சொன்ன 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணவே ஆன்சர் பண்ணப்படையில். ரைட், நேற்று இரவு வரைக்கும் வாராண்டு சொன்ன 2-3 பேருக்கு இன்றைய விடிய ஃபோன் ஆன்சர் பண்ணக்கூடிய நிலைமைகள் வரையில். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த தமிழினத்தையும் ஒரே இடத்தில் கூட்டுவதற்கு ஒரே ஒருவர் தான் இருந்தார். அதற்கு பிறகு அதற்கான வாய்ப்பு பிசிக்கலாக, அதாவது பௌதிக ரீதியில் அதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போது இருக்கிற தொழில்நுட்பத்தில் நீங்கள் அவ்வளவு பேரும் இதை என்ன செய்யலாம்? வாசிக்கலாம், திருத்தலாம், உங்களுடைய கருத்தை சொல்லலாம். அவற்றில் பொருத்தமான கருத்துக்கள் யாவும் சேர்க்கப்பட்ட பின்னரே இந்த வரைவு முற்றுமுழுதான முடிந்த வரைவாக மாறும். இந்த செயல்முறை தான் ஐக்கிய நாடுகள் சபையிலையும் பிரேரணைகளை கொண்டிருக்கிறது இருக்கு. உதாரணமா அமெரிக்க இப்ப ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற தீர்மானம் யார்கிட்ட கொடுபடும்? ஸ்ரீலங்கா அரசாங்கத்திட்டையும் கொடுபடும். அதெல்லாம் முடிஞ்சுதான் கடைசியா தான் வரும் அந்த முடிந்த பிரேரணை. அதே திட்டம் தான் இதில் இருக்கு. அடுத்தது அதே நுட்பத்தில் தான் இந்த பிரகடனம் எழுதப்பட்டிருக்கின்றது. பார்த்தீங்கன்றால் நோக்குரை பிரியாம்பிள் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த நோக்குரை என்பது ஈழத்தமிழினத்தின் ஒட்டுமொத்த வரலாற்றையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. 2வது செயற்பாட்டு பந்திகள், ஆபரேஷனல் பேராகிராஃப் என்று சொல்றது, அது இருக்குது. நன்றிகளா. 3வது மூல தத்துவங்கள், கோ பிரின்சிபல் என்று கடைசி 10 இருக்கு. 11 பற்றி நாங்கள் பிறகு கதைப்போம் இருக்கா. 11 இருக்குது. அந்த கடைசி 10 ஒரு மூல தத்துவங்களாக இருக்கின்றன. அப்ப
இந்த செயற்பாடு ஒரு சுயாதீன செயற்பாடு. அதில் தான் பெருமளவு மனிதர்களுக்கு நம்பிக்கை இனம் இருக்கின்றது. பொதுவாகவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்ன எனக்கு முன்னுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய கேள்வி பெரும்பாலும் என்னவாக இருக்கின்றது? பொதுவாக ஒரு ஊடகவியலாளருக்குரிய கேள்வி என்னவாக இருக்கும்? இவருக்கு பின்னுக்கு யார் இருக்கணும்? இவருக்கு பின்னுக்கும் ஈழத்தமிழர்கள் தான் இருக்கிறோம், இவருக்கு முன்னுக்கும் ஈழத்தமிழர்கள் தான் இருக்கிறோம், இவருக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஈழத்தமிழர்கள் தான் இருக்கிறோம், இவரும் ஒரு ஈழத்தமிழன் தான். ஆகவே அந்த ஒட்டுமொத்த சனத்திரளில் இவர் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. இந்த தீர்மானங்களை, இந்த பிரியம்பிளை நீங்கள் அதாவது நோக்குரைகளை வாசிக்கும் பொழுது பின்னாலும் முன்னாலும் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் 8 திசைகளிலும் இந்த ஆவணத்தின் பின்னால் கூடி நிற்கின்ற தமிழர்கள் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். சில அரசியல் தலைவர்கள் எங்களை பார்த்து குற்றம் சொல்வதை போல இது ஒன்றும் அவ்வாறான விடயங்களே இல்லை. நாங்கள் இப்பொழுது அந்த விடயத்துக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இதில் இருக்க திருப்பி வாசிக்கத்தான் வேணும். ஆகவே தயாராகிக் கொள்ளுங்கள். தேநீரை அறிந்திருப்பீர்கள், தயாராகிக் கொள்ளுங்கள். தோற்றுவாய். ஈழத்தமிழர்களின் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வை காண்பதற்கான உள்ளக முறைகளை நிராகரித்தலும் வெளியக பொறிமுறைகளை உருவாக்குவதற்குமான மூல தத்துவங்கள். அதே உள்ளக பொறிமுறையை நாங்கள் உடனடியாக நிராகரிக்கிறோம். எங்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. தந்த செல்வா சொன்னவர் என்ன? ஏமாத்தி போட்டாங்க. தலைவர் என்ன சொல்லப்பட்ட, அரசியல் தலைவர் என சொல்லப்பட்ட சம்பந்தன் ஐயா என்ன சொன்னவர்? 2014ஆம் ஆண்டு வெளிப்படையாகவே, 2014 என்று தான் நினைக்கின்றேன், 2014ஆம் ஆண்டு வெளிப்படையாகவே இலங்கையின் நாடாளுமன்றத்தில் நிகழ்த்திய உரையை நீங்கள் ஆவணமாக்கலாம். அவர் சொன்னது, நான் ஏமாந்து விட்டேன். அதற்கு பிறகு நல்லாட்சிக்கு முண்டு கொடுத்தவர்கள் பின்னால் வந்து சொன்ன விஷயம் என்ன? நாங்கள் ஏமாந்து விட்டோம் என்று. சஜித் பிரேமதாசாக்கு வாக்களிங்க என்று சொன்ன பிறகும் நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஏமாந்து போனோம் என்று. சரத் பொன்சேகாக்கு வாக்களிங்க என்று சொன்ன பிறகும் நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஏமாந்து போனோம் என்று. இந்த விடயம் இது ஒரு வரலாறு அல்லவா? அவ்வாறாயின் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் உங்களை ஏமாற்றாமல் விடும் என்பதற்கு எந்த உத்தரவாதம் உங்களுக்கு இருக்கின்றது? உள்ளக பொறிமுறையின் கீழ் செல்வதற்கு. அதற்காகத்தான் இந்த தோற்றுவாய், இந்த ஆவணம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒருபோதும் உள்ளக பொறிமுறை தோல்வியை நோக்கித்தான் நகருமே தவிர, தமிழ் மக்களை ஏமாற்றுவதை நோக்கித்தான் நகருமே தவிர, உள்ளக பொறிமுறையின் கீழ் நீங்கள் ஏக்கிய ராஜ்யம் என்றாலும் சமஷ்டி என்றாலும் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்பதை கூறுவதற்கான மிக முக்கியமான ஆவணமாகத்தான் இதை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். ஆகவே ஒட்டுமொத்த உள்ளக பொறிமுறையை ஈழத்தமிழ் மக்கள் நிராகரிக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான கடமை எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுக்கு என்றால் நாங்கள் எல்லாரும் தான். மக்கள் குழாமொன்றிற்குள்ள சுயநிர்ணய உரிமையை பன்னாட்டு சட்டத்திற்கான முடிவான அடிப்படையாக அமைகின்றது என்பதனை மேலும் உறுதிப்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபை பட்டயம் சுயநிர்ணய உரிமையினை பன்னாட்டு மனித உரிமைகளின் வரைநெறியாக கொண்டதையும் பன்னாட்டு நீதிமன்றங்களின் தீர்ப்புகளால் அதனை மேலும் வலுப்படுத்தியதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு, நீங்கள் UN என்ற ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இப்படித்தான் தெரிவித்துக் கொண்டு அறுதிப்படுத்திக் கொண்டு இப்படியே தான் போகும். நாங்களும் அதே தான் செய்து கொண்டோம். பன்னாட்டு சட்டத்தின் இந்த 2வது பிரியம்பிள் மிக முக்கியமானது. பன்னாட்டு சட்டத்தின் பொருளாக கொள்ளப்பட மெய்யான அரசு கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றல்ல, மாறாக கூட்டு அடையாளம், வரலாற்று தொடர்ச்சி, நிலத்தொடர்பு மற்றும் தமது அரசியல் அபிலாசைகளை தம்மிடையே பகிர்வதன் ஊடாக தம்மை ஒரு சுயநிர்ணய உரிமைக்குரிய இனக்குழாமாக அடையாளப்படுத்தி இருத்தலே போதுமானது என்பதையும் உறுதிப்படுத்திக் கொண்டு, அது என்னது சுயநிர்ணய உரிமை? நான் இப்பொழுது பன்னாட்டு சட்டங்களை படித்து அதை தமிழுக்கு ஒரு புத்தகமாக்கி கொண்டிருக்கின்றேன். பன்னாட்டு சட்டம் உங்கள் மீது பிரயோகிக்கப்பட வேண்டும் என்றால், பன்னாட்டு சட்டத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் குறித்த 4 தொகுதிக்குள்ள வரணும். அதனுடைய பன்னாட்டு சட்டத்தின் மூலமை பொருள் அரசு, சப்ஜெக்ட், பிரைம் சப்ஜெக்ட் அரசு. 2வது சப்ஜெக்ட் சுயநிர்ணய உரிமைக்காக போராடுகின்ற மக்கள். அந்த சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன என்றால், அது வெளியக சுயநிர்ணய உரிமை. மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளும். அந்த வெளியக சுயநிர்ணய உரிமையை நீங்கள் கையளிப்பீர்களாக இருந்தால், ஏப்ரல் 4ஆம் தேதி நீங்கள் செய்த போராட்டம், ஆண்டாண்டு காலமாக நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்ற கடிதம், ICC, ICJ, IIM, IIM போன்ற
பன்னாட்டு விசாரணைகளை கோருகின்ற வலு எல்லாவற்றையும் இழப்பீங்கள். நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் நான் சொல்றதை நீங்கள் மேலும் பார்க்க போறீங்கள் என்றால் ப்ரொஃபசர் என்ஷாண்ட இன்டர்நேஷனல் லோன்ற புக், அது நான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்த புத்தகம். கிட்டத்தட்ட 2480 பக்கங்கள் கொண்ட அவருடைய கடைசி 12வது எடிஷன் வந்துட்டு. அதில் நீங்கள் பார்க்கலாம். நேரடியாக பார்க்க போறீங்கள் என்றால் பட்டாச்சாரியாட ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷனல் புக் கொண்டு இருக்குது, இன்டர்நேஷனல் லோ புக் இருக்குது. அதை விட நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சொசைட்டி ஆஃப் லோ அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அதில் பேப்பர்ஸ் இருக்குது. அதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அறிவிக்காக நீங்கள் தேடி படியுங்க. சுய நிர்ணய உரிமைக்காக போராடுகின்ற ஒரு இனம்தான் பன்னாட்டு சட்டங்களை கையகப்படுத்தி தனக்காக பிரயோகிக்கக்கூடிய வலுவை பெற்றிருக்கும் என்ற விஷயம். அப்ப சுயநிர்ணய உரிமை இழந்துட்டீங்களா என்ன? அது கங்கால நீங்களா? அதுல 3 சின்னம் இருக்குதுங்கட. எங்களுடைய என்றால 3 சின்னங்கள் இருக்கு, 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அவை தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் சார்ந்ததுதான். அதைத்தான் அது சொல்லுது. சுயநிர்ணய உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. தேசத்துவம் என்பதன் பல முழுமையடைந்த நிலை பெற்ற மானுட மரபுகள். இந்த பந்தி மிக முக்கியமானது. ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட முதலே தமிழர்கள் ஒரு தேசமாக தங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். மிக கவனம். ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் எந்த பட்டயங்களிலும் தேசம் என்றால் என்ன என்பது வரையறுக்கப்படவில்லை. ஆகவே வரையறுக்கப்படாத ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோமா என்று எங்கள் மீது கேள்வி எழுப்பும் பொழுது நாங்கள் சொல்ல வேண்டியது, ஐக்கிய நாடுகள் சபை உருவாக முதலே ஒரு தேசமாக இந்த மண்ணில் இருந்த மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சுயநிர்ணய உரிமையுடன் இருந்தார்கள் என்று. அவ்வாறான அந்த தேசத்துவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க அதற்கு முன்னரான 3 கோட்பாடுகள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று லெனின் கோட்பாடு, நீங்கள் பார்க்கலாம். விளாடிமிர் லெனின் முன்வைத்த ஒடுக்கப்பட்ட தேசங்களுக்கான கருத்தாக்கம் என்ன சொல்லுது என்று பார்க்கலாம் நீங்கள். 2வது வுட்ரோ வில்சன், அமெரிக்க ஜனாதிபதி, ஒரு அமெரிக்காவின் ஜனாதிபதி முன்வைத்த விஷயங்கள் என்ன என்று பார்க்கலாம். இவை யாவும் அதற்கு முன்னரான காலபோதிக்குரியவை. ஐக்கிய நாடுகள் சபை வர முதல் தேசங்களை வரையறுத்த விடயம். நவீன தேச கருத்தாக்கம் 1983 பெனடிக்ட் ஆண்டர்சன் முன்வைத்தது. அது மிக முக்கியமானது. ஏன் இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றால், பகிரப்பட்ட நினைவுகள், கூட்டு தியாகங்கள். வெறுமனே இந்த மண்ணில் மட்டும் அந்த தியாகம் நிகழ இல்லை, தமிழர் தாயகத்தில் மட்டும் அந்த தியாகம் நிகழ இல்லை. அந்த தியாகம் ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் நிகழ்ந்தது என்பதை ஞாபகம் வைத்திருங்கள். எங்களுக்காக தங்கள் இன்னுயிரை ஆகுதியாக்கிய மிக அண்மையில் நாங்கள் அவரை நினைவு கூர்ந்தாங்க இல்லையா ஜரா? என்ன பேர் வச்சு? முத்துக்குமார். மற்றது யுஎன்ல இல்ல, யுஎன்ல முருகதாசன் நாங்கள் மிக அண்மையிலேயும் நினைவு கூர்ந்தாங்க. ஆகவே அந்த தியாகம் வெறுமனே இந்த மண்ணுக்குள்ள மட்டும் நடக்க இல்லை, கூட்டு தியாகமாக நடந்திருக்கு. ஆகவே இவ்வாறெல்லாம் உள்ளவர்கள் தேசத்துக்குரியவர்கள் என்றது இருக்குது. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையில் தேசம் தொடர்பான வரையறை இல்லை என்பதால் நாங்கள் தேசத்துக்குரியவர்கள் இல்லாமல் போய்விடுவோம் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது என்றதுக்காகத்தான் அந்த தகவல் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. தேசம் இருக்கிறதா இல்லையா என்பதல்ல, ஐக்கிய நாடுகளின் இனப்படுகொலை வரைவு அனைத்து தேசிய இன மக்களையும் காத்து நிற்கின்றது என்றது அடுத்த விஷயமாக இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் தனித்துவமானவர்கள் என்பதை அங்கீகரிக்கின்றோம். நாம் தீவில் ஈழத்தமிழர்களின் தொடர்ச்சி, நில உரிமை பறிப்பில் இருந்தும் இராணுவமயமாதலிலும் இருந்தும் தடுப்பதற்குமான பன்னாட்டு பொறிமுறை தேவை என்பதை குறிப்பிடுகிறோம். நாம் மக்கள் குலாத்தன்மை, ஒற்றையாட்சிக்குள் சுருக்கி பார்ப்பதான வாதங்களை நிராகரிக்கின்றோம். நாம் தனித்துவமான மத, பண்பாட்டு, சமூக அடையாளங்களை பேணி வரும் ஏனைய மக்களை உள்ளக சுய நிர்ணய, ஏனைய தமிழ் பேசும் மக்களை உள்ளக சுய நிர்ணய உரிமையுடன் இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். நாம் 1619 நாம் இழந்த இறையாண்மை எங்களுக்கு கிடைக்க இல்லை என்றதை நாங்கள் இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம். மீள தரையில்லை. எங்களுடைய தமிழ் தாயகத்தின் வரையறுப்பை அதற்கு அடுத்த ஜேடு பெரோன், ஜான் அரோஸ்மித் குறித்த வரைபடங்களில் இருக்கின்ற தமிழர்களின் தாயக பிரதேசம் என்ற 2 விடயங்களையும் நாங்கள் இதில் குறிச்சிருக்கிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கள் என்றால், மோதரகம் ஆறிலிருந்து கும்புக்கனோயா வரைக்கும் இருக்கு எங்களுடைய தேசம். அது அவை குறித்தது, நாங்கள் குறிக்க இல்லை. ஆங்கிலேயர்கள் எங்களை ஒன்றாக்க முதல் குறித்த இந்த வரைபடம் மிக முக்கியமானது எங்களுக்கு. அதற்கு பிறகு கோல்ப்ரூக் கேமரூன் சீர்திருத்தங்கள் இந்த வரலாற்று தனித்துவத்தையும் அரசியல் மற்றும் நிலப்பரப்பு ஒழுங்குகளையும் கருத்தில் எடுக்காது முழு தீவையும் ஒருங்கிணைந்த மையப்பட்ட நிர்வாக அழகாக ஈழத்தமிழர்களின் அனுமதியின்றி மாற்றி எழுதியது. அதை நாங்கள் இங்கு கவலையுடன் நினைவு கூறுகிறோம். நாங்கள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் தான் எங்களுடைய இறையாண்மையை நீங்கள் இல்லாமல் செய்தீங்க. அதற்கு பிறகு இந்த விடயங்களை வலியுறுத்தி வருகின்ற நாங்கள் மிக முக்கியமான சில விடயங்களை கருத்தில் கொள்ளணும். நாங்கள்
பக்கம் 4 ரெண்டாவது விஷயத்துக்கு வாங்க. ரெண்டாவது பக்கம் 4 ரெண்டாவது பந்திக்கு முக்கியமான விடயங்களை நான் தொத்து உங்களுக்கு தொட்டு காட்டிட்டு போறோம். இதை பற்றி எந்த ஒரு அரசியல் தலைவரும் நாங்கள் குறிப்பிட்டதை நான் இன்னும் காண இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையில் தனது அங்கத்துவத்தை பெறுவதற்காக இலங்கை விண்ணப்பித்த போது அதனை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து விளக்கம் அளித்த சோவியத் ஒன்றிய மற்றும் உக்ரைனிய பிரதிநிதிகள் சோல்பரி அரசியலமைப்பின் கீழான அரசியலமைப்பின் கூறுகள் முழு சுதந்திரத்தையும் இலங்கைக்கு அளிக்கவில்லை என்று வாதிட்டதை இது ஒன்று எங்களுக்கு காணும். கோல்புரூக்ல இருந்து வர எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு சுதந்திரத்தை தரையில் என்றது முழு இலங்கைக்கு அவங்க சுதந்திரம் கொடுக்க இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னென்றால் காலனித்துவத்தின் கோட்பாடுகளை கொண்டதுதான் இலங்கையின் அரசியலமைப்பு என்பதை ரஷ்யாவும் உக்ரைனும் அந்த நேரத்திலேயே ஐக்கிய நாடுகள் சபையில் வச்சு தடுத்தது. அது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று பார்த்தீங்கள் என்றால் பின்னர் காலனித்துவ மீட்பு முறையாக நிகழ்ந்துள்ளதா என்பதையோ அதன் உள்நாட்டு சட்டபூர்வ தன்மை நியாயமானதா என்பதையோ கருத்தில் கொள்ளாமல் பூகோள அரசியல் பனிப்போரின் போது நிகழ்ந்த பரந்த நெருக்கடியை தீர்ப்பதற்காக அமெரிக்க தலைமையிலான மேற்குலகிற்கும் ரஷ்ய தலைமையிலான நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட இணக்கப்பாட்டிற்கு அமைவாக 1959 அங்கத்துவம் வழங்கப்பட்டதையும் அவதானத்தில் கொள்கிறோம். அதாவது அந்த கோல்புரூக் அரசியலமைப்பில் இருக்கிற பிள்ளைகள் திருத்தப்பட்ட அங்கத்துவம் கொடுக்க இல்லை. அங்கத்துவம் கொடுத்தது என்னத்தால பனிப்போர்ல நிகழ்ந்த பூகோள அரசியல் நடவடிக்கையால் தான் கொடுக்கப்பட்டது. இந்த விடயம் எங்களுக்கு மிக முக்கியமானது, எங்களுடைய போராட்டங்களுக்கு மிக முக்கியமானது, எங்களுடைய ஆவணப்படுத்தல்களுக்கு மிக முக்கியமானது, பேசுவதற்கு மிக முக்கியமானது, மறைக்கப்பட முடியாதது. 87ஆம் ஆண்டு இந்திய ஒப்பந்தம் கட்டமைப்பு சார் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர இல்லை என்றதை குறிச்சிருக்கிறோம் நாங்கள். 95ஆம் ஆண்டின் அரசியல் முன்மொழிவு இறையாண்மை என்ற பேப்பர் ஒன்று வந்தது. அந்த பேப்பர்லையும் எங்களுடைய சமத்துவ சுயநிர்ணய உரிமை கொண்ட இணை மக்களாக எங்களை அங்கீகரிக்க மாட்டோம் என்று 2019 ஆண்டில் கலந்துரையாடப்பட்ட ஆவணம் டிஸ்கஷன் பேப்பர் பிரிக்க முடியாத தன்மை என்ற கோட்பாட்டை உறுதிப்படுத்தியது. இன்டிவிசிபிள் என்றதை மீண்டும் உறுதிப்படுத்தியது. பக்கம் 5க்கு வந்தீங்க என்றால் மூன்றாவது பாயிண்ட் பாருங்க. எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் கீழ் தமிழ் அரசியல் இயக்கமானது அரசமைப்பில் உள்ளடங்கிய கூட்டாட்சி கோரிக்கைகளை முன்வைத்து பல தசாப்தங்களாக முழுமையாக அகிம்சை மற்றும் சனநாயக வழிமுறைகள் மூலமாக முன்னெடுத்த முயற்சிகள் ஜாபம் பயனற்று போய் தமிழ் மக்களுக்கு சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவது ஸ்ரீலங்கா அரசுக்குள் சாத்தியமில்லை என்ற முடிவுக்கு வந்தன என்பதை நினைவு கூறுகின்றோம். அது அப்பயே வந்துட்டு ஸ்ரீலங்கா அரசுகள் ஒருபோதும் இதை செய்ய போறதில்லை. எங்களுக்கு 1977 நாடாளுமன்ற இறுதி உரையில் அவர் தெரிவித்த கருத்து மிக முக்கியமானது. அதற்கு அடுத்த பந்தி 5வது கீழிருந்து மேலாக 4வது பந்தி கூட்டாட்சிக்கான முயற்சிகள் ஜாபும் பற்றி போயுள்ள நிலையில் தமக்கான ஆட்சி அதிகாரத்தை அமைத்துக் கொள்ள ஈழத்தமிழருக்கு இருக்கும் வரலாற்று உரிமையின் கீழ் சுதந்திரமான தமிழரசை உருவாக்குவதன் மூலமே ஈழத்தமிழர்களின் கூட்டுரிமையும் பாதுகாப்பும் வலுப்படும் என்று தெரிவித்ததை மீள் வெளிப்படுத்திக் கொண்டு நாங்கள் அதை திருப்பி உங்களுக்கு சொல்றோம். ஆற்ற கட்சி சமஷ்டி கட்சி அவற்றதான். ஆனா அவரே என்ன சொல்றார்? இனி நீங்கள் பேசுகின்ற சமஷ்டி ஒருபோதும் தமிழர்களுக்கு தீர்வை தராது. அவரே கைவிட்டுட்டார். அதை 1977ஆம் ஆண்டில் 5வது கடைசி பந்திக்கு முதல் பந்தி 1977ஆம் ஆண்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் ஈழத்தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்த சனநாயக வாய்ப்பை பயன்படுத்தி தம்மிடமிருந்து விரிக்க முடியாத சுயநிர்ணய உரிமையை வலுப்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம். அதற்கு பிறகு வந்த 6வது திருத்த சட்டம் இந்த நடவடிக்கைகள் ஜாவற்றையும் குற்றமாக்கியது என்றதை பதினோம். 2003ஆம் ஆண்டுல பன்னாட்டு அரசுகளின் கீழ் நிகழ்ந்த பேச்சுவார்த்தையின் போது 6வதுல 2வது இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை என்ற ஒரு அழகுசார் முன்னேற்றம் முன்வைக்கப்பட்டது என்பதை நாங்கள் இங்க கருத்தில் கொள்றோம். இந்த அழகுசார் இந்த தன்னாட்சி அதிகார சபை இடைக்கால அதிகார சபை வரைவானது அதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து அரசியலமைப்பு ஏற்பாடுகளும் தோல்வி அடைந்ததை வெளிப்படையாக எழுதியிருக்குது. அதையும் கீழே குறிச்சு கொள்றோம். அடுத்தது மிக முக்கியமான பந்தி போர் 2009 6வது போர் 2009 உச்சமடைந்த போதிலும் ஈழத்தமிழ் மக்கள் தமது இறையாண்மையை அடைய வைக்கவோ தாமாக கைவிடவோ இல்லை. ஞாபகம் வைத்திருங்கள், தோற்றமாயினும் நாங்கள் அடக வைக்க இல்லை, கைவிட இல்லை. அவர்கள் இருக்கிற அரசியல் அந்தஸ்தையோ உரிமைகளையோ அழித்தொழுக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ இல்லை.
அவர்களது கூட்டு அரசியல் உரிமையை சட்டபூர்வமாக மாற்றிக் கொடுக்கவோ அல்லது அவ்வுரிமையை நீக்கக்கூடிய ஒரு சரணடைதலையோ தலைவணங்களையோ நாங்கள் நிகழ்த்தவில்லை, இன்று வரைக்கும் இல்லை. தேவையா பிப்ரவரி 4ஆம் தேதி நீங்கள் பார்க்கலாம், மக்கள் தெருவில் இன்றைக்கும் சரணடை. சாப்பாட்டை பற்றி காய்ச்சால் போதும், ஒரு தீர்வை பெற்றுக் கொண்டு போகலாம் என்ற நிலைப்பாடுகளில் இருந்து மக்களிட நிலைப்பாடு எப்படி இருக்கின்றதை பாருங்க நீங்கள். அடுத்தது 6வது பேஜின் கீழிருந்து மேலாக 3வது விஷயம், மிக முக்கியமான விஷயம் உண்டு. ஈழத்தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையை மறுத்ததால் எழுந்த ஆயுத போராட்டத்தின் பின்புலத்திலும் தமிழர் தரப்பானது 1949ஆம் ஆண்டின் ஜெனீவா வரைவையும் அதன் மேலதிக நடவடிமுறைகளையும் அங்கீகரித்து பன்னாட்டு மனிதாபிமான சட்டங்களுக்கு அமைவாக நடக்க முயன்றமையானது. இந்த விஷயம் நடந்திருக்கு, எங்கள் ஒருத்தருக்கும் தெரியல. அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள், அது சார்ந்து நடக்க முயன்றிருக்கின்றார்கள். ஏனென்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற விஷயத்தை பாருங்க. மோதலானது பன்னாட்டு சட்ட வரம்பிற்குள் உள்ளிருக்கப்பட்டதால் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு நீதி விரைவான எல்லைகளுக்கு மட்டுமே உட்படாததாக அமைந்ததை வெளிப்படுத்தி விட்டார்கள். நீங்கள் உள்ள ஒன்றிலேயுமே நீங்கள் இதுக்கு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டாம் என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்தது 6வது பக்கத்தின் மிக கடைசி பந்தி, இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்கான பன்னாட்டு விசாரணை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையில் ஈழத்தமிழ் தாய பிரதேசத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் பொது வாக்கெடுப்பை நிகழ்த்த வேண்டும் என 2013ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் சட்டமன்றில் நிறைவேற்ற தீர்மானத்தை குறித்துக் கொள்கின்றோம் நாங்கள். அதே நேரம் 2014இல் பிரீமனில் நிகழ்ந்த இனப்படுகொலை நிகழ்ந்ததற்கான நம்பத்தகுந்த ஆதாரங்கள் உள்ளன என்று அதை விசாரிக்கணும் என்று சொன்ன விஷயங்களை நாங்கள் இங்கே கொண்டு வரோம். 30 ஒன்று என்ன சொன்னது, 34 ஒன்று, 37 ஒன்று எல்லாம் என்ன சொன்னதை கொண்டு வரோம் நாங்கள். அதற்கு பிறகு ஒஸ்லாப் தன்னுடைய விசாரணையை மேற்கொள்வதற்கு எந்த அளவு தடைகள் விதிக்கப்பட்டது என்ற விவரங்கள் இதுக்குள்ள கொண்டு வரோம். அடுத்தது 8வது பக்கத்தின் கீழிருந்து மேல் 3வது அல்லது மேலிருந்து கீழ் 3வது பந்தி, செப்டம்பர் 2025இல் ஈழத்தமிழர்களின் தாயகத்தில் இருந்து சிவில் சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் மத தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உலகெங்கிலும் புலம்பெயர்ந்து அமைந்துள்ள 70க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் இணைந்து ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட குற்றங்களுக்கு பன்னாட்டு பொறுப்பு கூறல் முறைமையின் தேவையினை ஒரே குரலில் கூட்டாக கோரியதுடன் ரோம சட்டத்தின் கால வரம்பு சார்ந்த வரையறைகளை கருத்தில் கொண்டு பன்னாட்டு நீதிக்கான நீதிமன்றத்தில் அரசின் பொறுப்பை முன்வைப்பதும் அதேபோல பன்னாட்டு நீதி பொறிமுறை ஒன்றின் மூலம் தனிநபர் குற்ற பொறுப்பை வரையறை செய்வதனையும் தொடர்ந்து நாடுவதும் இதில் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை மீள நினைவில் கொள்கின்றோம். முழு பேரும் ஒரே குரலில் சொன்னோம் என்றதை ஒரு ஆவணமாக்கி கொடுத்து விட்டோம் நாங்கள். கடந்த வருடம் இது நடந்தது. எல்லா தனித்தனி கடிதங்களையும் ஒன்றாக்கி அந்த கடிதங்களோட மூல விடயங்களை முன்பக்கத்தில் ஒரு கான்ஸ்டிடியூஷனாக கொண்டு வந்து அதை புத்தகமாக்கி அனைத்து இடங்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் அனுப்பிவிட்டோம். அனைத்து நாடுகள் கோச்சார் அவை எல்லாருக்கும் போச்சு. ஆகவே இனி ஒருபோது நீங்கள் சொல்லலாது நாங்கள் தனித்தனியாக அனுப்பியிருக்கிறோம் என்று. தனித்தனியாக அனுப்பினாலும் அந்த அடிக்குரல் அந்த அடிநாதம் ஒன்றே ஒன்று தான் சொல்லுது. அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள். தொடர்ந்து இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக பங்களித்த, எங்களை அளித்ததில் மிக முக்கியமாக பங்களித்த அத்தனை நாடுகளுக்கும் பொறுப்பிருப்பு என்பதை 9வது பந்தியின் கீழிருந்து மேலாக 9வது பக்கத்தின் 4வது பந்தியிலிருந்து சொல்லிக் கொண்டு வரோம். அமெரிக்காவுக்கு என்ன பொறுப்பு இருக்கு, ஒவ்வொரு நாடுகளுக்கும் என்னென்ன பொறுப்பு இருக்கு என்றதை நாங்கள் சொல்லிக் கொண்டு வரோம். அப்போ அவர்களையும் இந்த பொறிமுறைகளில் இருந்து விலத்தி வச்சு போட்டின்னு ஒன்று கொண்டு இயலாது. அழிக்கிறதுக்கு நீங்கள் துணை போனீங்க என்றால் ஆக்குறதுக்கும் துணை போகத்தானே வேணும். ரைட், இந்த இடத்துல தான் திரு சம்பந்தன் அவர்களோட நாடாளுமன்ற உரையை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். வெளிப்படையாக சொல்றார், அமெரிக்காவும் ஜப்பானும் என்னட்ட தனிப்பட்ட முறையில் கதைத்தன, நாங்கள் போற முடிக்கிறோம், உங்களுக்கு தீர்வை தருவோம் என்று அவர் அதை பதிவு செய்திருக்கிறார். அது இந்த இடத்துல ஒரு ஆவணமாக இருக்கிறோம். நிறைவாக இப்பன்னாட்டு சட்டத்தின் உச்ச பொறுப்பானது இன அழைப்பை தடுப்பது என்பதையும் 10வது பக்கம், இனக்குழுமம் ஒன்று தனது சுயநிர்ணய உரிமையை அனுபவிப்பதை ஒப்பீட்டளவில் துல்லிய தெளிவுடன் பன்னாட்டு சட்ட வழக்காராக மாறி இனப்படுகொலை வரைவு போன்ற பன்னாட்டு வரைவுகள் உடன்பாட்டு சட்டங்களாக முகிழ்த்து அனைத்து நாடுகளுக்குமான கட்டாய கடமைகளாக உள்ளன என்பதை உறுதிப்படுத்தி இவற்றின் அடிப்படையில் பின்வரும் பிரகடனம் இத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு பிறகு எங்களுடைய பிரகடனத்தின் வெளிப்பாட்டுக்கு வாரம். ஈழத்தமிழர்கள் யார் என்ற பிரகடனம் அது. அதற்கு வாசிக்கணும் விரும்புறீங்களா? ரைட், பிரகடனத்தை வாசிப்போம். திருவோணமலை பிரகடனம் 2026 14
பிப்ரவரி 2026. ஈழத்தமிழ் மக்கள் முதலாவது ஈழத்தமிழ் மக்கள் தேசியத்தை கொண்ட ஒரு தனித்துவமிக்க மக்கள் குழுமத்தினர் ஆவர். வரலாற்று தொடர்ச்சி, ஒரு பொதுவான மொழி மற்றும் பண்பாடு, ஒரு கூட்டு அரசியல் அடையாளம் என்பவற்றுடன் வரையறுக்கப்பட்ட பாரம்பரிய தாயகம் போன்ற பண்புகளை கொண்டவர்கள். இரண்டாவது, பன்னாட்டு சட்டத்தின் கீழ் 1948ஆம் ஆண்டு இனப்படுகொலை சாசனம் உள்ளடங்களாக பாதுகாக்கப்பட்ட தேசிய குழுமம் என்ற தகுதியை கொண்டவர்கள். மூன்றாவது, ஈழத்தமிழ் மக்கள் என்ற பதம் பின்வரும் அனைவர்களையும் உள்ளடக்குகின்றது. ஈழத்தமிழ் மரபுரிமையின் உறுப்பினர்கள் என அடையாளப்படுத்தப்படுபவர்கள், பண்பாட்டு ரீதியாகவும் மூதாதையர் வழியாகவும் தாயகத்துடன் தொடர்புகளை கொண்டவர்கள், தீவில் இணைந்துள்ள வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை தங்களது வரலாற்று ரீதியான பாரம்பரியமான மற்றும் இலட்சிய தாயமாக கொண்டவர்கள். இதில் மூன்று முக்கியமான விஷயங்களை நாங்கள் சொல்றோம். ஒன்று, வரலாற்று ரீதி ஹிஸ்டாரிக்கல் ஹோம்லேண்ட் என்று சொல்றோம் முதலாவது. இரண்டாவது, பாரம்பரிய தொடர்ச்சியை கொண்ட ஒரு தாயமாக நாங்கள் சொல்றோம். எங்களுடைய இனத்தில் அவ்வாறான பிரிவுகள் இருக்குது. அடுத்தது, லட்சிய தாயமாக கொண்டவர்கள். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒரு தேசம் என்றால் லட்சியத்துக்காக கூட்டாக தியாகம் செய்தவர்கள் ஒரு தேசமாக கொள்ளப்படலாம். ஆகவே லட்சிய தாயகம் என்ற இந்த வார்த்தையும் இதில் பாவிச்சிருக்கிறோம். நாங்கள் இங்கு தரப்பட்டுள்ள வரைவிலக்கணம் ஈழத்தமிழ் மக்கள் என அடையாளப்படுத்தப்படாத ஏனைய தமிழ் பேசும் மக்களின் தனித்துவ அடையாளம், சமய பண்பு அல்லது அவர்களது உள்ளக சுயநிர்ணய உரிமைகள் எவற்றையும் நிராகரிக்காது. அதாவது எங்களுடன் சேர்ந்து வாழ்கின்ற தமிழ் பேசும் ஏனைய மக்களிட உள்ளக சுயநிர்ணய உரிமையை ஒருபோதும் நிராகரிக்காது. இரண்டாவது, தாயகம் பிரதேசம் கடல் வெளிசார். ஒன்று, ஈழத்தமிழ் மக்களின் தாயகம் தீவின் இணைந்த வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை உள்ளடக்குகின்றது. இந்த தாயகம் அதன் திரை பிரதேசம், அதனுடன் இணைந்த கடல் உள்ளிட்ட தொடர்புபட்ட கடல்சார் வெளி வரலாற்று கடல் வலயங்கள் ஆகியவற்றை. அது என்ன வரலாற்று கடல்? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். பாக்கு நீர் இன்னைக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. நீரிணைக்கு மிலோட் என்ன ஸ்ட்ரைட்னு சொல்றாங்களே இங்கிலீஷ்ல மிலோட். நீரிணைக்கு என்ன ஆங்கில பதத்தை பார்க்கறாங்க? ஸ்ட்ரைட் தானே? என்ன ஸ்ட்ரைட்டா? அப்போ பார்க் ஸ்ட்ரைட், பார்க் ஸ்ட்ரைட்னு சொல்றோம். பார்க் ஸ்ட்ரைட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரைட்னு சொல்றோம். ரைட், அந்த வேர்டிங் இருக்குது. ஏனென்றால் அந்த நீரிணையின் 2 பக்கங்களிலும் மக்கள் வாழ்ந்தார்கள். அந்த நீரிணையின் 2 பக்கங்களிலும் மக்கள் வாழ்ந்தார்கள். யார் அந்த மக்கள்? தமிழ் மக்கள். அதால தான் அந்த வார்த்தை திட்டமிட்ட வகையில் எங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் செய்யப்பட்டிருக்கு. எங்களுடைய வரலாற்று ஆவணங்கள் அனைத்திலும் இருந்து திட்டமிட்ட வகையில் இல்லாமல் செய்யிருக்கு. ஆகவே அதை நாங்கள் மீள வலியுறுத்துறோம். ரைட், இதில் இந்த ஆவணத்தில் இது சம்பந்தமாக நான் பிறகு உங்களோட ஹைப் பண்ணேன். இந்த ஆவணம் மிக முக்கியமான ஆவணம். வாங்கோண்டு சில பேரை நான் வலிந்து அழைத்ததுக்கு காரணம் அதுதான். இந்த ஆவணம் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் உங்களோட கூட பயணிக்க போகிற ஒரு ஆவணமாக இருக்கணும். இந்த தாயம் அதன் கடற்சார் தரைப்பிரதேசம், வரலாற்று பதிவுகள், காலனிய நிர்வாகம், சனத்தொகை சான்று, வரைபடவியல் ஆவணங்கள் போன்றவை தமிழர் தாயகத்தின் பிரதேச ரீதியான தொடர்ச்சியை உறுதிப்படுத்துகின்றன. இப்பிரதேசத்தின் ஒருமைப்பாடு அங்கு வாழும் மக்களின் அரசியல் உரிமைகளில் இருந்து எவ்வகையிலும் பிரிக்கப்பட முடியாதது. காலனியம் ஏற்படுத்திய இழப்பும் சட்டபூர்வமற்ற அரசியல் அமைப்பும் தமிழ் மக்கள் இறைமை காலனியத்தால் இல்லாதொழிக்கப்பட்ட ஒருபோதும் மீளப்படவில்லை. இல்லாதொழிக்கப்பட்டது ஒருபோதும் மீளப்படவில்லை. காலனியம் ஏற்படுத்திய இந்த இழப்பின் காரணமாக ஈழத்தமிழ் மக்களின் வரலாற்று ரீதியான அரசியல் அதிகாரம், பிரதேச ரீதியான ஆட்சி, நில உரிமை, ஒழுங்கமைப்புகள், பண்பாட்டு தொடர்ச்சி போன்றவை ஒழுங்கமைக்கப்பட்ட வகையில் சீர்குலைக்கப்பட்டதுடன் தேசிய பிரச்சனையை ஒரு சிறுபான்மை மக்களின் பிரச்சனை, இதுதான் அந்த விஷயம். ஒரு தேசிய பிரச்சனையை சிறுபான்மை பிரச்சனையாக மாற்றுவதனூடாக ஒரு அரசியல் அமைப்பினூடாக தீர்த்து விடலாம் என்ற திட்டத்தோடு தான் அந்த வார்த்தை பாவிக்கப்படுகிறது என்பதை ஞாபகம் வச்சிருங்க. நீங்கள் எப்பெல்லாம் சிறுபான்மை இனம் என்று கதைக்கிறீங்களோ உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு அரசியல் அமைப்பு காணும் என்ற நிலைமை வந்து சேர்ந்துடும். அரசியல் அமைப்பு என்ற மாற்றம் காணும் என்ற விஷயம் வந்து சேர்ந்துடும். ஆகவே ஒரு தேசிய இனமான எங்களை சிறுபான்மை என்று ஒருபோதும் நீங்கள் குறிப்பிடக்கூடாது. 1947ஆம் ஆண்டின் சோல்பேரி அரசியலமைப்பு தமிழ் மக்களின் உடன்பாடின்றி ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் மேல் திணித்தது. 72 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்புகள் சிங்கள பெரும்பான்மைவாதத்தை பூத்தி சமத்துவத்துக்கான பாதுகாப்புகளை இல்லாதொழித்தன. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினால் அரசியலமைப்பின் பூத்தப்பட்ட விடயங்களும் தமிழ் மக்களின் இறைமையை அங்கீகரிக்க தவறின. 95 முன்வைக்கப்பட்ட அரசியலமைப்பு முன்மொழிவுகள் சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் முன்வைக்கப்பட்ட பொழுதிலும் மைய மேலாதிக்கம், மக்களுக்கிடையில் மறுக்கப்பட்ட சமத்துவம் போன்ற பண்புகளை கொண்ட ஒற்றையாட்சி அரசியலமைப்பு ஒழுங்கு முறையை ஆழ பதிய செய்து ஈழத்தமிழ் மக்களின் கூட்டு அரசியல் அடையாளத்தை சரணாக வழியிலான சுய வழிபாட்டையும் கட்டுப்படுத்தியதில் சட்டபூர்வமாக்கியது. 7வது உள்ளரசியல் ஓகே, நான் முக்கியமான தலைப்புகளை நான் அதை வாட்சி கொண்டு போகிறது நல்லா போல கிடக்குது. உள்ளக சுய நிர்ணய முயற்சிகள் அனைத்தும் தீர்ந்து போய்விட்டன என்றதை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் தீர்ந்து போயிருக்கண்டு. அடுத்தது பன்னாட்டு பொறுப்பை வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அளிக்கைகளை எப்படி எங்களுக்கு தந்த
உத்தரவாதங்களை இல்லாமல் செய்திகள் என்றதை எழுதியிருக்கிறோம். அடுத்தது அரசியல் பொறுப்பு மீள நிகழாமையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். 8வது புலம் பதிந்த மக்கள். இதுதான் எங்களுக்கு சரியான வார்த்தை. உண்மையிலேயே புலம்பெயர்ந்த மக்கள் என்ற வார்த்தையை பாவித்தவர் முதலில் அறிமுகப்படுத்தியவர் இந்திய அறிஞர். அவருடைய பேர் எனக்கு உடனே ஞாபகம் வருதில்லை. அவரே சிலது காலங்களுக்கு பிறகு சொன்னவர் புலம்பெயர்ந்த மக்கள் என்று. நான் ஒரு தவறான வார்த்தையை பாவிச்சிட்டேன். புலம் பதிந்த மக்கள் என்று தான் பாதிக்கணும். அதாவது இங்கிருந்தும் பெயர்ந்து போய் தங்களுடைய அடையாளங்களை பதிந்து வைக்கின்ற மக்களை புலம் பதிந்த மக்கள் என்று தான் பாவிக்கணும் என்று. ரைட். அப்போ அந்த வார்த்தை தான் இதில் பாவிக்கப்பட்டிருக்கு. நான் முன்னுக்கும் அதுகளை திருத்தணும். புலம் பதிந்த மக்கள் குழுமத்தினரும் அவருடைய தேசிய தொடர்ச்சி, இவங்களுக்கும் அவர்களுக்கு வீரர்களான தொடர்ச்சி, புதிய சமூக ஒப்பந்தமும் பன்னாட்டு மத்தியஸ்தத்துடன் மேற்கொள்ளப்படும் அரசியலமைப்புக்கு முந்தைய உடன்படிக்கையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விஷயங்களோட இந்த முடிவான தீர்மானத்தை நான் நிச்சயமாக உங்களுக்கு வாசிக்கணும். முடிவான தீர்மானங்கள் மிக தெளிவானவை. இதான் எங்களுக்கு பிரின்சிபல்ஸ் சொல்றோம். கூட்டானதோர் அரசியல் அடையாளத்தாலும் வரலாற்று தொடர்ச்சியாலும் 17வது பக்கம் பன்னாட்டு நீதிக்கு உட்பட்ட இயல்புரிமைகளாலும் ஈழத்தமிழர்கள் தமது இருப்பு நிலையை தனித்துவமான ஒரு மக்களாகவும் தேசமாகவும் மீளவும் உறுதி செய்து கொள்கிறார்கள். பன்னாட்டு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ள சட்டவியல் ரீதியான நிறுவப்பட்டுள்ளதமான சமூக அரசியல் பொருண்மைய பண்பாட்டு மேம்பாடு உள்ளிட்ட தமக்கே உரித்தான பராதீனம் செய்யப்படவியலாத இன்எலியனபிள் ரைட்ஸ் என்று சொல்றோம் சுயநிர்ணய உரிமையை தாமே சுயமாக தீர்மானித்து முன்னெடுப்பதற்கு உறுத்துடையவர்கள் என மீளுறுதி பூணுகிறார்கள். தகவல் அறிந்த இசைவும் சுதந்திரமான ஒப்புதலுமற்ற வழிமுறைகளில் தம்மீது திணிக்கப்படுகின்ற சமநிலையை நிராகரிக்கின்ற கூட்டு அரசியல் அடையாளத்தை ஒடுக்குகின்ற எவ்வகையிலும் பராதீனம் செய்யவியலாத சுயநிர்ணய உரிமையை அர்த்தம் உள்ள வகையில் அனுபவிக்க இடமளியாத அனைத்து அரசியல் அமைப்புகளையும் அரசியல் சட்டங்களையும் ஈழத்தமிழர்கள் நிராகரிக்கின்றார்கள். இன்றைய நாள் வரையான உள்ளக ரீதியான அரசியலமைப்பு செயல்முறைகள் அனைத்தும் ஈழத்தமிழர்களின் தேசிய இனச்சிக்கலை தீர்க்க தவறியது என்பது மட்டுமல்ல, தொடர்ந்தும் அடிப்படை அரசியல் உடன்பாடின்றிய உள்ளக ரீதியான அரசியலமைப்பு ஏற்பாடுகள் சமத்துவமற்ற புறக்கணிக்கப்பட்ட நிலையற்ற தன்மையை வேரூன்ற செய்துள்ளன என்பதை உறுதிபட எடுத்துரைக்கிறார்கள். எந்த ஒரு நீதியான தீர்வாயினும் அது நியாயமானதாகவும் நிலைத்ததாகவும் அமையப்பெற வேண்டுமாயின் அதற்கேற்ற பன்னாட்டு உத்தரவாதம் அவசியமானது என்றும் பன்னாட்டு மேற்பார்வையோடு அது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அது மட்டுமன்றி இன அழிப்புக்கான அரச பொறுப்பு உலக நீதிமன்றது நீதிக்கான பன்னாட்டு நீதிமன்றம் அக்குற்றத்துக்கும் இதர பன்னாட்டு குற்றங்களுக்கும் தனிநபர் குற்றவியல் பொறுப்பு 2002 ஜூலை 1ஆம் நாளுக்கு முந்தைய கால நியாயத்தையும் உள்ளடக்கி, கால நியாயம் என்று சொல்றது டெம்பரல் பீரியட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த எந்த அளவு காலம் அது இதில் இருக்கணும் என்று இயங்கு நிலையில் இருக்கணும் என்று. அப்ப நாங்கள் எப்பொழுது இனப்படுகொலை முதலாவது இனப்படுகொலை எதிர்கொண்டோமோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும், அதாவது 2016 பிப்ரவரி 14 வரைக்கும் கூட இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படணும் என்றதான் என்னுடைய விஷயம். ஒப்பான பன்னாட்டு பொறிமுறை ஒன்றினூடாக அமைய வேண்டும் என்றும் ஈழத்தமிழர்கள் உறுதிபட வலியுறுத்துகின்றார்கள். மேலும் அத்தகைய சர்வதேச நீதி பிற்போடப்படுவதற்கோ நீர்த்துப்போக செய்யப்படுவதற்கோ அல்லது அரசியல் தீர்வுக்காக பண்டமாற்றுக்கு உள்ளாக்கப்படும் நிலைக்கு விட்டு செல்லப்படாமல் அரசியல் தீர்வுக்கும் அப்பாற்பட்ட சுயாதீனமான சர்வதேச நீதிக்கான சட்ட ரீதியான கடப்பாடாக அமையப்பெற வேண்டும் என்று ஈழத்தமிழர்கள் வலியுறுத்துகிறார்கள். பராதீனம் செய்யப்படவியலாத சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பதோடு முழு சட்ட வலுவோடு அதை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகவும் தொடர்பட்ட தரப்புகளிடையே சமத்துவத்தையும் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் உரிய மக்களின் கூட்டுரிமைகளை பெறாக்குவதன் ஊடாகவும் மாத்திரமே அமைதியை காண முடியுமே அன்றி வெறுமனே அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாக மாத்திரம் அதனை சாதிக்க இயலாது என்பதனையும் ஈழத்தமிழர்கள் வலியுறுத்துகிறார்கள். வெறுமனே ஒரு அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாக மட்டும் இதன் நிகழ்த்தவே முடியாது. ஆதலால் ஈழத்தமிழர்கள் சுயநிர்ணயத்துக்குரிய மக்களான ஒரு தேசமாக கணிக்கப்பட்டு அவர்கள் தமது பராதீனம் செய்யவியலா சுயநிர்ணய உரிமைக்கான முழுமையான சட்ட வலுவோடு தமக்குரிய அரசியல் இருப்பு நிலையை பன்னாட்டு மத்தியஸ்தத்தோடும் சுதந்திரமான மக்களாட்சி விருப்போடும் தீர்மானித்துக் கொள்ள இடமளிக்கும் அரசியலமைப்புக்கு முற்பட்ட ஒரு புதிய சமூக ஒப்பந்தம் ஒன்றை பேச்சுவார்த்தை ஊடாக ஏற்படுத்த இடமளிக்காத எந்த ஓர் அரசியல் தீர்வும் பன்னாட்டு ரீதியாக ஏற்புடையதாக கணிக்கப்படக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். இது விளங்குதா அவங்களுக்கு? ப்ரீ சோஷியல் கண்ட்ராக்ட் என்று சொல்றோம். அதாவது அரசியலமைப்பை உருவாக்க முதல் எங்களுடைய ஈழத்தமிழ் வல்லுநர்கள், பன்னாட்டில் வதியும் வல்லுநர்கள், ஈழத்தமிழ் வல்லுநர்கள், பன்னாட்டு அரசுகள் அதன் பிரதிநிதிகள் அவ்வளவு பேரும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் இருந்து அரசியலமைப்புக்குள்ள எந்தெந்த விஷயங்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் மீது, தமிழ் மக்களுடைய தீர்வின் மீது உருவாக்கப்படுதல் முக்கியமானது என்ற உடன்பாடு வந்த பிறகுதான் இதெல்லாம் இந்த அரசியலமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டால் ஒழிய தமிழ் மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை இழந்து விடுவார்கள் என்ற நிலை வருகின்ற போது அந்த விடயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பொறிமுறையை வைத்துக் கொண்டுதான்
அதுவும் அந்த பொறிமுறையிலிருந்து மீற முடியாத வகையில் எங்களை அழித்த பன்னாட்டு நாடுகளின் அங்கத்தவர்கள் இருக்கின்ற மேற்பார்வையின் கீழ் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்கு முதல் எந்த ஒரு அரசியலமைப்பு முயற்சிக்கும் போகக்கூடாது. ஏனென்றால் திரும்பவும் வந்து சொல்ல போயினோம் என்னண்டு ஏமாத்தி போட்டாங்க. ரைட், தயாராயிருக்கும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். 8வது ஈழத்தமிழ் மக்களில் இருந்து இணை பிரியாது ஒருங்கிணைந்த ஒரு அங்கமாக அவர் தம் புலம்பெயர்ந்தோர் கருதப்பட வேண்டும் என்றும் ஒரே விதமான தொடர்ச்சிக்குரிய கூட்டு அரசியல் வேணவாக்குரியவராகவும் சுயநிர்ணய உரிமைக்கு சமநிலை தன்மையோடு உரித்துடையவராகவும் அவர்கள் கருதப்பட்டு பன்னாட்டு உத்தரவாதமும் மேற்பார்வையும் கொண்ட கலந்தாய்வுகளிலும் பேச்சுவார்த்தைகளிலும் பன்னாட்டு சட்டத்துக்கு ஏற்ற பொது வாக்கெடுப்பு உள்ளிட்ட விடயங்களிலும் மக்களாட்சி தரநிலையோடு அவர்கள் பங்கேற்க இடமளிக்கப்பட வேண்டும் என்றும் ஈழத்தமிழர்கள் வலியுறுத்துகின்றார்கள். 9வது இவ்வாறான பங்கேற்பு நேர்மையான முழு நிர்ணய செயற்பாடும் பன்னாட்டில் இருக்கிற தமிழர்கள் பங்களிக்க போக முதல் இந்த தேசத்தில் என்ன நிகழ்ந்திருக்கணும் என்றது 9வது விஷயமா இருக்கு. இவ்வாறான பங்கேற்பும் நேர்மையான சுயநிர்ணய செயற்பாடும் இடம்பெற ஏதுவாக தாயகத்தில் எழுந்தமான கைதுகளுக்கும் தடை உத்தரவுகளுக்கும் கண்காணிப்புகளுக்கும் காரணமாயுள்ளவையும் அமைதியான அரசியல் வெளிப்படுத்தல்களை தடுப்பவையுமாயுள்ள சட்ட நிர்வாக ஒழுங்குகள் நீக்கப்படுவது மட்டுமல்ல, அவற்றை ஒத்த உள்ளடக்கத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் புதிய மாற்று ஒழுங்குகள் ஏற்படுத்தப்படாமல் முழுமையான குடிமை மற்றும் அரசியல் வெளியும் முன்கூட்டியே மீட்டமைக்கப்படல் வேண்டும். 10வது மிக முக்கியமான கருத்து, ஈழத்தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதிநிதிகள் அனைவரும் தமது கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இக்கோட்பாடுகளை கொள்கை ரீதியாக நிலைநிறுத்தும் கூட்டு பொறுப்புக்குரியவராகவும் மக்களின் விருப்புக்கும் பன்னாட்டு சட்டத்துக்கும் ஏற்ற வகையில் தலைமைத்துவ பண்போடு செயற்படுவோராகவும் அரசியலமைப்புக்கு முன்னான உடன்படிக்கை ஒன்று ஏற்படுவதற்கு எவ்வகையிலேனும் குந்தகம் விளைவிக்கும் விதமாக முந்திக் கொள்கின்ற, குறைத்து விடுகின்ற அல்லது முரண்படுகின்ற அரசியல் அமைப்பு அரசியல் ஏற்பாடுகள் எவற்றிலும் பங்கேற்காமலும் பன்னாட்டு சட்டத்தின் பாற்பட்ட பராதீனம் செய்யவியலாத சுயநிர்ணய உரிமை சுதந்திரமாக நடைமுறைப்படுத்துவது உறுதி செய்யப்படும் வரை தமது செயற்பாட்டை நிலை உயர்த்தி பேண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடைசி வேண்டுகோளாக கடைசி விடயமாக இருக்கின்றது. 11வது விடயம், அனைத்து தமிழ் மக்களும் விரும்பினால் நீக்கப்படக்கூடிய ஒரு விடயம். நீங்கள் பார்க்கலாம், அரசியலமைப்பு சட்ட விளக்கம் மற்றும் மீறாமை. இப்பிரகடனம் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 157A அகவிதியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ மீறும் வகையில் விளக்கப்படவோ பயன்படுத்தப்படவோ கூடாது. அதாவது அதை அப்படி பயன்படுத்தக்கூடாது. விளங்குதான் நாங்கள் சொல்ல வாரது என்னண்டு? முதலாவது 157A என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாருடைய மொபைல் ஃபோன் இருக்கு தானே? டக்குன்னு தட்டி பாருங்க ஒருக்கா. 157A என்ன சொல்லுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ரைட், அப்படி நீங்கள் யாரும் இதை விளக்கப்படவோ பயன்படுத்தவோ கூடாது. ரைட், இப்பிரகடனத்தில் இடம்பெறும் வரலாற்று ஆணைகள் 83க்கு முந்தைய அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானம் அல்லது இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையின் முன்மொழிவு குறித்த மேற்கோள்கள் அனைத்தும் அவற்றின் வரலாற்று சட்ட மற்றும் அரசியல் சூழலுக்குள் மட்டுமே குறிப்பிடப்படுகின்றன. மேற்கண்ட குறிப்புகள் இலங்கை அரசால் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம், பன்னாட்டு மேற்பார்வையின் கீழ் அமைந்த சமாதான செயல்முறை ஆகியவற்றின் கட்டமைப்புக்குள் மேலும் தேர்தல் செயல்முறைகளின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ஜனநாயக ஆணைகளின் ஒளியில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்பிரகடனம் மனித உரிமைகள், பன்னாட்டு சட்ட கோட்பாடுகள், பொறுப்புணர்வு மற்றும் சட்டபூர்வத்தன்மை ஆகியவற்றின் விளக்கத்தையே குறிக்கின்றது. குறிப்பாக பன்னாட்டு ஆவணங்களிலும் நீதிமன்ற தீர்ப்புகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட மக்களின் சுயநிர்ணய உரிமையையும் உள்ளடக்கியதாகும். இந்த கடைசி விஷயம் மிக முக்கியமானது. இலங்கை உயர் நீதிமன்றத்தின் சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷல் டிட்டர்மினேஷன் நம்பர் 3 2014 4th August 2017 தீர்ப்பின் அடிப்படையில் அரசியல் அமைப்பின் 157ஆம் கட்டுரையின் வரம்பு விளக்கப்பட்டதுடன் சுயநிர்ணய உரிமை மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்த விவாதம் தனித்து பார்க்கப்படும் போது தனிநாடு ஒன்றை ஆதரிப்பதாக கருதப்பட முடியாது என்பதும் தெளிவுபடுத்தப்படுகின்றது. இதுதான் நாங்கள் முன்மொழிந்திருக்கின்ற இன்றைய பிரகடனமாக இருக்கின்றது.